அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூஸ்டே மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் தான். ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒர்க்காகவும் இருக்கும். நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கணும் தானே. அந்த மாதிரி இன்றைக்கி ஒர்க் எல்லாமே அப்படி தான் போகும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங்லேயே மார்னிங் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் கேஸ் ஸ்டவ் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு டிப்பாகவும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான். முதல்ல சாட்டிஸ்ஃபைடு எதில் இருக்குது அப்படின்றத எல்லா பெண்களும் யோசித்தோம் அப்படின்னாலே நம்மளோட வேலைகள் ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும்னு சொல்லலாம். என்ன சாட்டிஸ்ஃபைடுனா, ஒரு விஷயம் நமக்கு இப்போ பிடிக்கல அப்படின்னா அது கடைசி வரைக்கும் பிடிக்காது. அதே நம்ம பிடிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்கு எதனால் செய்கிறோன்னே தெரியாது இல்லையா. இப்போது நம்ம பூஜை பண்ணுறதாவே இருக்கட்டும், நமக்கு அது பிடிச்சனால தான் பார்த்திங்கன்னா நம்ம அதில் விளக்குறதா இருக்கட்டும், அதை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு பிடிச்சனால மட்டும்தான். யார் சொல்லியும் நமக்கு இது செய்யணும் அப்படின்லாம் நம்ம செய்கிறதில்ல இல்லையா. அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்திங்க, ஒரு கேஸ் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மெஸ்ஸியாக இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே யாருக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ மனசு வராது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒருத்தர் மெஸ்ஸியாக இருக்கிற இடத்த கடன்னு க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடான, இப்போ என் வீடியோன்னு நான் சொல்லலை, எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு பாட்டு பாடிக்கிட்டே என்னால் கிச்சன் க்ளீன் பண்ண முடியும்னா அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மூவி பார்த்துக்கிட்டே அதை கேட்டுக்கிட்டே, நம்ம பார்த்துக்கிட்டேனா கண்டிப்பாக பண்ண முடியாது, கேட்டுக்கிட்டே பண்ண முடியும்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை இதை விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம், நம்ம சுப்ரபாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18 நிமிஷத்துலேருந்து 22-25 நிமிஷம் தாராளமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அது முடிகிறதுக்குள்ளே நம்ம கிச்சன் க்ளீனிங்கை முடிச்சிடலாம் இல்லையா. நான் எப்போயுமே கிச்சன் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெட் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன். மேலே உள்ள அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அது வழியாக வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு அந்த இங்கே எடுக்க அந்த ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, ஆன் பண்ணக்கூடிய அந்த ரெகுலேட்டர்லாம் எடுத்துகிட்டு அதில் அடியில் ஏதாவது எண்ணெய் பிசுக்கு இருக்கும்ல அது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலே. ரெண்டாவது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. எப்போயுமே ஒரு வெசல் க்ளீன் பண்ணுறோம், ஒரு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறோன்னா சாஃப்டாக நம்ம ஹேண்டில் பண்ணாலே ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப இல்லை லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டீப் க்ளீனாக நமக்கு ஒரு லுக் வைஸ் கிடைக்கும். நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்கணும், நம்ம கிச்சன் எவ்வளோ அழகாக இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும். சமைக்கிறதுக்குமே ஒரு ஆசை வரும், இதிலலாம் குக்கிங் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்கணும்னு. மாக்கோலம் போட்டு அதை ரிமூவ் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் மாக்கோலத்தை பற்றி எப்படி ரிமூவ் பண்ணலாம், கீழே சிந்தாமல் மெஸ்ஸியாகாமல் எப்படி ரிமூவ் பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம சேனலில் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கீங்க. அவங்களாம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எப்படி சிஸ்டர் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு நம்ம சேனலில் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுன்னு இல்லை, நீங்கள் பொதுவாக இன்னொரு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது மோருன்ற ஆப்ஷன் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே மோருன்னு இருக்கும். அந்த மோர் தொட்டிங்க அப்படின்னாலே ஆடியோ லைப்ரரின்னு வரும். மற்றபடி எந்த ஒரு காப்பிரைட் இல்லை அப்படின்னு சொன்ன எந்த ஒரு மியூசிக்காக இருந்தாலும் தயவு செஞ்சு போடாதீங்க. எப்போனாலும் காப்பிரைட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்போதைக்கு இந்த ஷார்ட் பீரியடில் அவங்க கொடுக்காமல் இருக்கலாம், திடீர்னு அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப நம்ம சேனல் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம என்ன தான் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூடியூப்லேருந்து 200க்கு மேலே மியூசிக் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமாக நம்ம ஒரு 10 மியூசிக் தான் நம்ம சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். அதனால் யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு வரக்கூடிய, அதாவது லோகோ சிம்பிளோடு வரக்கூடிய எந்த ஒரு மியூசிக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சேனல்லே ஆடியோ லைப்ரரின்னு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதுலேயுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு தடவை வைப் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் ட்ரை கிளாத்தை போட்டு தொடச்சிட்டேன். இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு தோணும், பட் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி கிளாத்தும் பார்த்தீங்கன்னா நான் ஜெப்டோவில் 3 ஆஃபரில் வாங்கியிருந்தேன், 145ன்னு நினைக்கிறேன்.
அந்த ரேட்டுக்கு வாங்கினா பரவாயில்லன்னு சொல்லலாம். இது ஒன்றே வந்து 140க்கு வரும். இது திக்கான மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது கார்லாம் துடைப்பாங்க இல்லையா, அதோடு சேர்ந்தது. நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கிளாத்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து அப்படியே சின்ன சின்ன மைன்யூட்டு அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சக் பண்ணிவிட்டு இழுத்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், நமக்கு தெரியாது. அது ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே இழுத்துட்டு வந்துடும். நல்லாவே டீப் க்ளீனான மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நமக்கு வேலைகள் இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடான சில ஒர்க்லாம் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஈர துணிலாம் போட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக பார்த்திங்கன்னா சொதன்னு ஆயிரும். 2-3 தடவை ஈரத்தில் படும்போதே ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம துடைக்கும்போது ஒரு சாஃப்டாக நமக்கு ஒரு துடைக்கிறதுக்கு ஒரு ஆசையாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சொல்லவே வேண்டாம், முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் தான் போட்டேன். அப்போ நம்ம சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வெற்றிலை தீபம் 6 இல்லை 5. இதில் நான் 5 தான் போட்டிருக்கேன். நான் போட்டது கான்செப்ட் என்னென்னா வெறும் வெற்றிலை தீபம். 6 நான் கணக்கு வச்சு அறுபடை முருகனுக்காக நான் போடலை. நான் சிவபெருமானையும் கணக்கு வச்சு, அதுவும் இல்லாமல் நம்ம ஊர்லேயும் வந்து ஒரு இதில் நம்ம கொண்டு வரணும், நம்ம ஊர்லேயும் சிவபெருமானை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக 5 வெற்றிலை வச்சு சிவமுருகன் போட்டிருப்பேன். ரொம்ப அழகாக அப்பனையும் சுப்பனையும் ஒரே இடத்துல, அதுவும் துளசி தேவிக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஈவினிங் டைமிங்கில் தான் செஞ்சேன். நான் ஹோரை பார்த்து மோஸ்ட்லி நான் வெற்றிலை தீபம் போடுறதில்ல. ஸ்டார்டிங்கில் ஒரு 6 வாரம் மட்டும் போட்டிருந்தேன். அடுத்ததான் வந்து நான் ஹோரை பார்த்துலாம் போடுறேன். எனக்கு எப்போ முடியுதோ அந்த டைமிங்கை நான் சூஸ் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவசரமாக நம்ம செய்யணும் அப்படின்னு யார் சொல்லியும் செய்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு இது பிடிச்சிருக்கா, நான் செய்யணும், இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு கொடுக்குதா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பேன். அந்த ஒரு மோட்டிவில் நீங்களுமே செய்யுங்க. யாரோட வற்புறுத்தலில் வந்து செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா செய்யுங்க. இப்போ இவங்க செய்கிறாங்க, இந்த சிஸ்டர் செய்கிறாங்கன்னு நல்ல விஷயம், எனக்கு அதில் பாசிட்டிவ் கிடைக்கிது, எனக்கு ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கிது. இப்படிலாம் செஞ்சால் என்னோடய ஃபேமிலியில் ஒரு ஒற்றுமை நிலவுது, ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம், தப்பில்லை. அதே மாதிரி இந்த தீப சுடர் வந்து நல்லா எங்கேயுமே ஒரு இப்போ கிச்சனில் சேஃப்டியான இடத்துல கூட தீபம் ஏற்றலாம். அதாவது நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இல்லாமல் எங்கே சேஃப்டியாக இருக்கோ அங்கே அன்னபூர்ணை தாயார் வச்சு அழகாக தீபம் ஏற்றலாம். இந்த தீபத்துக்கு புராண கதைகள் மட்டும் கிடையாது, அறிவியல் பூர்வமாகவும் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போது இந்த உலகத்தில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அதை விட டபுள் ட்ரிபிளாக நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்குது. நெகட்டிவ் எண்ணங்கள்லேருந்து, நெகட்டிவ் செயல்கள்லேருந்து எல்லாமே நெகட்டிவாக இருக்குது இல்லையா. அப்படியே நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் பாசிட்டிவ் மேல் தோற்றம் இருந்தாலும் உள்ள நெகட்டிவ் தாட்டோட வீட்டுக்குள்ளே வந்தால் கூட இந்த தீபச்சுடர் அவங்க கண்ணில் படும்போது அவங்களோட மனசை அப்படியே டோட்டலாக ஒருநிலைப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஏன், இதோட காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல தெய்வீக சக்தி அந்த இடத்துல குடியிருக்குன்றத கண்டிப்பாக அவங்களோட நெகட்டிவ் தாட் கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். நெகட்டிவ் தாட்னா எண்ணங்களாக இருக்கலாம், நம்மளை பற்றின தவறான எண்ணங்களாக இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இல்லையா. ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், அவ்வளோதான். அந்த நெகட்டிவ் தாட்டை வாசலோடு நிறுத்துறது தான் இந்த தீபம்னே சொல்லலாம். இதனால தான் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் பூஜை பண்ணுங்க, நிலைவாசலை விளக்கேற்றுங்கன்னே சொல்லுவாங்க இல்லையா. இன்னும் சொல்லணும்னா நிலைவாசலில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிலைவாசலுக்கு கரெக்டாக கீழே பார்க்குற மாதிரி விளக்கேற்றுவாங்க, ரொம்ப அழகாக. ஒரு சிலர் ஆனால் தள்ளி ஏற்றுவாங்க, நம்ம கை பற்றுமோ, நம்ம கையினால் டிஸ்டர்ப் ஆகுமோ அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோமா, எண்ணெய் ஊற்றலையா, எண்ணெய் கம்மியாக இருக்கான்றது அக்யூரேட்டாக நமக்கு கண்ணுக்கு தெரியணும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இன்னொரு பர்சனுக்குமே அது தெரியணும். அது ஆப்போசிட்டு பர்சனாகவும் இருக்கலாம், நமக்கு வேண்டியவங்களாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு புலப்படணும். வெளியில் தோற்றத்திற்கு எல்லாரும் நல்லவங்களாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே அவங்க எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இந்த எல்லா காரணத்துக்காக தான் நிலைவாசல் பூஜை பண்ண சொன்னது. இது ஓல்டு வெர்ஷன் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்ட்ரானரியாக நியூ வெர்ஷனாகவே கொண்டு வரணும்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நான் நான்வெஜ் அந்தளவு சாப்பிட மாட்டேன், ஆனால் என் கணவர் வந்து ஈவினிங் வாங்கிட்டு வருவாங்க, அதை நாங்கள் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு வந்து இந்த விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி நான்வெஜ் சாப்பிட்றதுனால எனக்கு இந்த விளக்கேற்றுறது ஒரு தடைப்படுது, ஆனாலுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுவும் விட முடியல அதுவும் விட முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மைதான், நான்வெஜ்
நான்வெஜ் யாரும் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அவரவரோட வெறுப்பை பொறுத்து. ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விளக்கேற்றுறது வந்து நம்ம ஏற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கிறோம் இல்லையா, நல்லது எவ்வளோ இருக்கோ கெட்டது எவ்வளோ இருக்குன்றதை பற்றி பேசுகிறோம். அப்போது அந்த நல்லது எதுலேருந்து வருது அப்படின்னா அந்த விளக்கு மூலியமாக, முக்கியமாக அந்த விளக்கு, எந்த ஒரு பூஜையிலுமே விளக்கு தான் நம்ம ஏற்றுறோம். அந்த விளக்குக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா. அப்படி எனக்கு ரொம்ப நேரம் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாராளமாக நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம நான்வெஜ் போய் சாப்பிட போகிறது கிடையாது இல்லையா. ஏன்னா நம்ம அதிகாலை பண்ணுறோம், ஒரு பாசிட்டிவாகவும் பண்ணுறோம், நமக்கு வேலையாக இது ஒரு வேலையாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த நேரத்தில் நம்ம பூஜையும் முடித்த மாதிரியாச்சு, நம்ம வேலையும் முடிஞ்ச மாதிரியாச்சு. அதுக்காகத்தான் நான் ஸ்பெசிஃபிக்காக ஓரளவுக்கு நான் கொடுத்த 75% வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய பெண்கள் டிப்ரெஷனுக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டம் இது. இந்த சமயத்தில் நமக்குன்னு சில நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்கி ஒரு வாக்கிங்கோ இல்லை எனக்கு க்ரியேட்டிவ் ஒர்க் பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன முடியுமோ அதை அந்தந்த டைமிங்க்கு செஞ்சால் மட்டும்தான் முடியும். அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரம், பிரம்ம முகூர்த்த பூஜைன்னே சொல்லலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு சிம்பிளாகவே பண்ணலாம். ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டாலே ஃபீல்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபீலிங்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இடியாப்பம் தான் பண்ணியிருந்தேன். இடியாப்பத்துக்கு 2 மணி நேரம் நல்லா பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம கடாயிலே போட்டு நல்லா அதை கொதிக்க விட்டு ஒரு கொழுக்கட்டை பதத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் நல்லா புளிய ஆரம்பிச்சாச்சு. என்னென்னா அந்த இடியாப்ப குழல் சுத்தவே இல்லைன்னு சொல்லணும். அது ரொம்ப ஸ்டக்கப் ஆகிடுச்சு. அம்மாட்டேருந்து வாங்கினது ரொம்ப பழைய மேக்கர்னு நினைக்கிறேன், அது புதுசு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. மனம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. வீட்டில் இடியாப்பம் இல்லை, எது பண்ணாலுமே வீட்டில் பண்ணக்கூடிய ஃபுட்டுக்கு ஒரு தனி மரியாதைனே சொல்லலாம். பசங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க. என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஃபுட்டு செஞ்சாலும் அதை விரும்பி நம்ம குழந்தைங்களும் கணவரும் சாப்பிடும்போது அதில் தனி சாட்டிஸ்ஃபைடு தாங்க. அடுத்ததாக வீட்டு வேலை, வீடை பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு அப்படி ஃப்ரீயாக ஹாயாக நம்மளோட குட்டி கார்டனுக்கு வந்தாச்சு. கார்டனுங்கிறது நம்ம செட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கே தவிர்த்து நமக்கு சின்ன இடமா இருக்குது, இடமே இல்லை அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா நமக்கு இப்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கார்டனாக இருக்கும். அப்போ வந்து அதோட அருமை வந்து ஒரு சிலருக்கு தெரியுமே தவிர்த்து இதில் போய் நாங்கள் வேலை பார்க்கவா அப்படின்னு யோசித்த காலங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கிடைக்காதனால சில விஷயங்கள் இந்த மாதிரி பச்சை பசேல்னு சில இடங்களை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கொடுக்குது இல்லையா. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன கார்டனை சின்ன சின்ன ஹேங்கிங் பாட்டு வாங்கியோ ஏதாவது ஒரு பாட்டு வச்சோ நம்ம கார்டன் இந்த மாதிரி உருவாக்கலாம். நமக்கு என்ன தான் சொல்லணுன்னாலுமே அந்த கார்டன் கிட்ட போயிட்டா தனி சந்தோஷம்னே சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபவுண்டெயின் ஏற்கனவே செஞ்சிருந்த ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இல்லையா, இந்த ஃபவுண்டெயினுக்கு ஒரு கலரிங் கொடுத்துடலான்னு சொல்லி ஒரு வழியாக பெயிண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஃபவுண்டெயினுக்கு ஒரு டிசைன் கொடுக்கலான்றதுக்காக முதல்ல பேஸ் பெயிண்ட் அடிச்சிட்டேன். பேஸ் பெயிண்ட்னா முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் டார்க்காக கொடுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒயிட்டோ எல்லோவோ கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கீழே கொடுக்கக்கூடிய அந்த பேஸ் பெயிண்ட்டு டார்க்காக இருக்கணும். இப்போ ப்ரௌன் கலராக இருக்கலாம், பிளாக் கலராக இருக்கலாம். ஆனால் பிளாக் கலருங்கும்போது ஒரு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்காதுன்றதுக்காக நான் ப்ரௌன் கலரே கொடுத்துட்டேன். இதுவுமே வீட்டில் இருந்த பெயிண்ட்டை தான் யூஸ் பண்ணேன். பட் எல்லோவும் எனக்கு கிடைக்கலன்றனால, வீட்டில் இல்லைன்றனால போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா எல்லோ கிடைக்கல, ஒயிட் மட்டும்தான் கிடச்சிது. அதனால் ஒரு ஒர்க் பண்ணலான்ட்டு அப்படியே சுற்றி பண்ண ஆரம்பித்தேன். இதில் என்ன ஃபுல்லாகவே டிசைன் கூட நான் கொடுக்கல, ஒரு சின்ன பேட்டர்ன் மட்டும் கொடுத்துருந்தேன். அதை பார்த்திங்கன்னா நம்ம சிவமுருகன் ஒரு இப்போ வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் காமிச்சிருப்பேன். நீங்கள் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அப்படியே ஒவ்வொரு பெயிண்ட்டாக அடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஒரு டாஸ்க்கு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா செடிகளுக்கு இந்த மாதிரி பெயிண்ட்டெல்லாம் ஒத்துக்காது. பட் எனக்கு அதை கலரிங் பண்ணணும், அதை கலராக வச்சுக்கணுன்றதுக்காக கலர் பண்ணேன். என்னென்னா செடிகளை வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல இவங்களை வச்சாச்சுன்னு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடிகளை ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இந்த செடிகள்லாம் வச்சுருக்கேன், ஃபவுண்டெயின் பாருங்கள் அப்படின்னு. இப்போ பாருங்கள் அவங்களோட க்ரோத்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது. 10-15 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சி அவங்களோட க்ரோத்துமே
கீழேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டன் ரோஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், செகண்ட் லேயர் வரைக்கும் போயிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக கடன்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா சரியான டைம் இந்த ஆடிப்பட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமிங்கில் வைக்கிறது தான். அதே தான் துளசி செடிக்கும். துளசி செடி எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றியும் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறேன். என்னென்னா இப்போ ஆடி மாதம் வந்தனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 நாள் நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல, ஷார்ட்ஸாக தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியும் பார்த்தீங்கன்னா நேற்று ஷார்ட்ஸுமே கொடுக்கல. ரீசன் என்னென்னா இந்த வாரம் கூழ் வார்த்தல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அதனால் சில வேலைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வீட்டு வேலைகள், அதே மாதிரி பொங்கல் வைக்கணும். பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரத்தில் அவங்களுக்குமே பொங்கல் வைக்கணும். இப்படி சில பல வேலைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். எனக்கு என்னவோ அந்த பூஜை ரூமாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமே க்ளீனாக அந்த இடத்த ஒரு சுத்தமாக வச்சு அதில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இது எதனால் செய்கிறன்ற ஒரு காரணம் எனக்கே தெரியல. ஏதோ ஒரு காரணம், எனக்கு அந்த பளிச்சுன்னு அந்த விளக்கு எரியும் போது பார்க்குறது என் கண்ணை வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அப்சர்வ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே அடுத்தடுத்து ஒரு க்ரியேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம வீடுங்க, எத்தனை பேருக்கு ஏக்கங்கள் இருக்கும் வீடுன்னு ஒன்று வாங்கணும்னு. அப்படி ஏக்கப்படுறவங்ககிட்ட போய் இந்த உனக்குன்னு ஒரு வீடு கடவுள் கொடுத்தா அதை எப்படி பார்த்துக்குறோம், அப்படி தாங்க நானும் பார்த்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாடகை வீடாக இருந்தாலும் அதை நீங்கள் க்ளீன் பண்ணி அந்த அம்பாளுக்கு என்ன செய்யணுமோ, ரொம்ப வந்து நம்ம டெக்கரேட்டிவ் திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்றது பெருசு இல்லை, அதை எப்படி க்ளீன் பண்ணி வைக்கிறோன்றது தான். ஏன்னா இவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, க்ளீன் பண்ணுறதுல ஒரு தனி டைமே ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா. அதனால் எந்த வீடாக இருந்தாலும், வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பேசுகிறது கண்டிப்பாக கேட்கும். நம்ம வேண்டுறோமோ வேண்டலையோ அதுக்கு கேட்கும், அதுக்கு புரியும். அவங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். எனக்கு அப்படி தான் நடத்தி கொடுத்தாங்க. நான் ஆரம்பத்தில் கேட்காமலே எனக்கு நடத்தி கொடுத்தாங்க இல்லையா. அதனால் கண்டிப்பாக எனக்கு செஞ்ச இறைவன் உங்களை மட்டும் எப்படி கைவிட்டுருவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இறைவனோட அருள் கிடைக்காம இருக்கவே இருக்காது. நம்ம வேண்டுறோமோ வேண்டலையோ, ஒரு சின்ன மண்புழுவாக இருந்தாலும் சின்ன எறும்பாக இருந்தாலும் இறைவன் அடியில் எல்லாருமே சமந்தான் இல்லையா. மனிதர்கள்னு பிரிக்க போகிறது கிடையாது. அதனால் இறைவனை நம்ம மனதார நம்புவோம், வேண்டுவோம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா இனிமேல் கொஞ்சம் காலையில் வீடியோ கொடுக்கலான்னு யோசிக்க தாங்க முடியுது. ஏதாவது ஒரு வேலை வந்துடுது, வீம்புக்குன்னே ஏதாவது ஒரு வேலை வருது. முடிஞ்ச வரைக்கும் காலையில் வீடியோ கொடுத்துட்றேன். ஷார்ட்ஸும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும். ஃபவுண்டைன் ரெடி ஆயிடுச்சு, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.